சென்னை குன்றத்தூர் அடுத்த சோமங்கலத்தில் 25 ஆண்டுகளாக இயங்கி வரும் ரெகோபோத் முதியோர் மற்றும் திக்கற்றோர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் காப்பகத்தில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் இதற்கு உதவி செய்தும் நிறுவனங்கள், தலைவர்கள் மற்றும் பாஸ்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர்களை கௌரவப்படுத்தி பாராட்டுகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் ரெகோபோத் மனநலம் பாதித்தவர்கள் திக்கற்றோர்கள் நல காப்பகத்தில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மானசி என்ற புதிய ப்ராஜெக்டை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அரோரா, கேரிடஸ் இந்தியா இணை இயக்குனர் யேசுதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். இதில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நடித்த நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் சோமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கன் ஜெயபால், பூந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானப்பிரகாசம், வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன் ஆகியோரை மனநலம் பாதித்தோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ரெகோபோத் ஆதரவற்றோர் இல்லத்தின் மேனேஜர் சுரைதா சாமுவேல் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஏதோ நாம தான் இந்த உலகத்திலே சபிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு பிள்ளைய பெத்துச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷம் சுமப்பாங்க. ஆனா நம்மளை பத்தியா, நமக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம தான் சுமந்தாகணும். உனக்காவது பரவாயில்ல, என்ன பாரு தானா, என் பொண்ணு பாரு தானா பேசுது சிரிக்குதுன்னு இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை ஏளனமா பேசுறது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் கூட நிம்மதியா போக முடியல. இப்பெல்லாம் சொந்தக்காரங்களே நம்மளை எல்லா விதத்திலையும் அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி வருத்தப்படாதடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப நம்மளை கடந்து போறவங்கள பார்த்துக்கிட்டே இரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. பைத்தியங்கள்லாம் எப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கிறது என்ன பைத்தியங்க. அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கமும் பார்க்கு பக்கமும் அங்கங்கே இருக்குங்க. இதுங்களாம் இருக்கிறத விட உலகத்தில் தேவையே இல்லை. எங்க பார்த்தாலும் புகழா இருக்கிறாங்க. புகழெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஐயோ, இந்த பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஆண்டவரே, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச போதே நான் செய்கிறேன். யாருங்க? யாரா இருக்கும்? யாருங்க நீங்க? யாரு? நாங்களா? எங்களை மனநல பாதிக்கப்பட்டவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்க, நடக்க முடியாதவங்கன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? சரி, நீங்க இங்க தெருவில் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் இல்லையா? இந்த சமூகத்துல சராசரி மனுஷங்களே போட்டி போட முடியாம போராடுறாங்க. நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். அதான் இப்படி தெரு ஓரமா வந்துட்டோம். ஐயோ பாவமே, என்ன பண்ணலாம்? சரி, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. நம்ம ஏன் இவங்களோட இயலாமைய பார்க்கணும்? நம்ம இவங்களோட திறமைகளை பார்த்தா போறாதா? We have so many people with disability who have achieved a lot in their lives and they also contributed to the society. And it is because they did not focus on their disability, but they did focus on their ability. To name a few, we have Thomas Alva Edison. He had learning disability and also hearing impairment. And
Thomas Alva Edison considered his hearing impairment as an advantage to keep himself away from all sorts of distractions so that he can focus on his inventions. We have Helen Keller. Helen Keller was deaf and blind. She became like this when she was 19 months old. But then she didn't give up on that. She didn't give up her hope. She strived, she struggled, and she became a renowned author and an advocate for people with disability. And finally, I would like to mention about Nick Vujicic. Nick Vujicic was born with a rare disorder where the growth of his limbs were affected. But he strived, he did face a lot of struggles, but then he didn't give up. Because of his determination, resilience, and positive attitude, he pushed himself and he became a powerful motivational speaker. Today, he impacts many lives through his speech and his lives. So yes, let's focus on the ability. சரிதானா? நம்மளோட இயலாமையை மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளோட திறமைகளை நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம சேர்ந்து நம்ம முயற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம். True, rather than disability, but it's also very true that every person that Mrs. Bennu spoke about today had a pushing force behind. For example, Helen Keller had a teacher who was Mary Sullivan, who was pushing force behind her. Every great inventor had somebody who motivated them, and today our Rehoboth women will have NIFMIT, Caritas and Root as the pushing force behind us. Thank you very much. Thank you. Their journeys are very heart-touching, from tragedy to transition at Rehoboth, and now to triumph at வணக்கம், என் பேர் ஜரைடா சாமியல். நான் ரெஹபோத் நல பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி, அந்த குழுவில் ஒரு மெம்பர் நான். இந்த நிறுவனம் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. ஆதரவில்லாமல் தெருக்களில் மனநல பாதிக்கப்பட்ட பெண்கள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க போலீஸ் மூலமாக எடுத்து அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக உதவி செஞ்சு பின்னால் அவங்க குடும்பத்தோடு சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் இந்த நிறுவனத்தோட குறிக்கோள். நான் நிறைய தடவை இந்த பெண்கள் திரும்ப போகிறதுக்கு சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறதே கிடையாது, குடும்பத்துலேயும் அவங்கள திரும்ப ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால இப்போது கேரிட்டாஸ் இந்தியாவோடு சேர்ந்து ரூப் ஆட்டோமேட்டிவ்ஸோடைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வழியாக இணைஞ்சு நாங்கள் ஒரு புது முயற்சி எடுக்க போகிறோம். இந்த பெண்களை பிற மாநிலங்கள்லேருந்து எங்ககிட்ட திரும்பி போகிறதுக்கு வழி இல்லாமல் தவிச்சிட்ருக்கிற பெண்களுக்கு கேரிட்டாஸ் இந்தியா மூலமாக மற்ற அந்தந்த மாநிலங்களில் அவங்க ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல இந்த பெண்களை நாங்கள் திரும்ப கொண்டு சேர்க்க போகிறோம். அவங்க மாநிலத்திலேருந்து அவங்க வீடுகளை கண்டுபிடிக்கிறது சுலபமாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இந்த பெண்களுக்கு அவங்க திரும்ப போய் அவங்க வாழ்க்கையை மறுபடியும் சமுதாயத்தில் தொடங்குறதுக்கு பல விதமான கைத்தொழில்களும் வருமானம் தரக்கூடிய பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ எத்தனை பேர் இங்கே இருக்காங்க? இங்கே 321 பெண்கள் இருக்கிறாங்க. 89 மன வளர்ச்சி கம்மியான பிள்ளைகளுக்கு ஃப்ரீ ஸ்கூல், ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம். தெருவோரமாக இருக்க கூட்டு வரும்போது எது மாதிரி உங்களுக்கு சேலஞ்சாக இருந்துருக்கு? பிரச்சனைகள் அதிகமாக கூட்டுட்டு வரும் பொழுது முதலாவது அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நன்மை செய்கிறோன்னு அவங்களுக்கு புரியாது, அக்ரெஷன் இருக்கும். நாங்கள் ஆனால் அதுக்கு மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு ஊசி போட்டு அவங்கள காம் டவுன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க சரியாயிடுவாங்க. அப்படி அவங்க ரொம்ப நாள் மருந்து சாப்பிடாம இல்லை ரொம்ப நாள் மண்ணால் பாதிக்கப்பட்ட தெருக்களில் இருந்திருந்தாங்கன்னா மருந்துக்கு அவங்க டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நாள் ஆகும் சரியாகிறதுக்கு.
ஆனாலும் ஒரு மாதம் மருந்து கொடுத்து ஒரு ஒரு அந்த சைடு எஃபெக்ட்டுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் தொடங்குவோம். அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றதான ட்ரைனிங். சில பேருக்கு ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ்